ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங்கை பற்றின ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதில் அதிகமான கேபிட்டல் போடுறோமோ அதே மாதிரி அதில் அதிகமாக அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தினா மட்டும்தான் ட்ரேடில் சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேவா? அதில் ரொம்பவே ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய ஒரு இண்டிகேட்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இண்டிகேட்டர் அப்படின்னா சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த பிவோட் ரேஞ்சை வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த சிபிஆர் அதாவது சிபிஆர் இண்டிகேட்டரில் 3 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நேரோ சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வைட் அண்ட் மூணாவது வெர்ஜின். ஓகேவா? இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? இது 3 எப்படி பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம க்ரோவில் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ட்ரேட் வியூவில் பண்ண முடியும். ஓகேவா? க்ரோக்கும் ட்ரேட் வியூக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா க்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பிவோட் பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? பட் நம்மளோட ஜொமேட்டோ அதாவது ட்ரேட் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் கரெக்டாக சிபிஆரோட இண்டிகேட்டரே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. பட் ஜொமேட்டோ நம்மளோட க்ரோவில் அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜொமேட்டோ ஸ்டாக் வந்துச்சு. டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதை ஆல்மோஸ்ட் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போங்க. போயிட்டு பிவோட் அப்படின்னு சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் வரும். ஓகேவா? பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இதில் செட்டிங்ஸ் இருக்கும். அது செட்டிங்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு பிவோட் பாயிண்ட்டுக்கு ப்ளூ கலர் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1க்கு ரெட்டு, ரெசிஸ்டன்ஸ் 2க்கு ரெட்டு. ஓகேவா? இந்த மாதிரி 2 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இது எல்லாமே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ விசிபிலிட்டி போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ட்ரேட் வியூ வரலாம். ட்ரேட் வியூவில் வந்தோம் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் இண்டிகேட்டர் போயிட்டு சிபிஆர் வித் பிவோட் இந்த கேஜிஎஸ்னு இருக்கும். ஓகேவா? இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதில் என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் செட்டிங்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இதில் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டைல்ஸில் ரெசிஸ்டன்ஸ் 3-4 வேண்டாம். அதே மாதிரி சப்போர்ட் 3-4 நம்மளுக்கு தேவையில்லை. மிச்சம் எல்லாமே டுமாரோ இதை வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது மட்டும் வச்சுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா வைட் ரேஞ்ச் அண்ட் நம்மளோட நேரோ அண்ட் விர்ஜின் இது 3 நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம நேரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேரோ அப்படின்னா இப்போது நம்ம இங்கே வந்துடலாம் ஜொமேட்டோவில். ஸோ ஜொமேட்டோவில் நம்மளோட ட்ரேட் வியூவில் பார்த்தா தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் நேரோ அப்படின்னா இப்படி 3மே நம்மளுக்கு ஒட்டி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 3மே பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான கேப்புமே இல்லாமல் அப்படி செட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன்று அப் ட்ரெண்ட் இல்லாட்டி டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகி டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் கொஞ்சம் அப் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன். ஓகேவா? திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதாவது ஒரு நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நேரோ, மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட், திரும்ப அப் ட்ரெண்ட், அப்படியே ஒரு சைட்வேஸ் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன்று அப் ட்ரெண்டாக இருக்கும், இல்லை டவுன் ட்ரெண்ட் அடிக்கும். ஓகேவா? அப்படி இல்லை மார்க்கெட் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு, கொஞ்சம் கேப் விட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா கூட அதை நேரோன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இவ்வளோ ஹை எடுத்திருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோர் தென் ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஹை எடுத்திருக்கு. ஸோ இது ரொம்ப ஹை தான். ஓகேவா? ஹை அமௌண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது நேரோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ வைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வைட் அப்படின்னா என்னென்னா ஸோ இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா வைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இருக்கு பாருங்கள், இதை தான் வைட் அப்படி சொல்லுவோம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒன்லி சைட்வேஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இந்த நாளில் ஃபுல்லாக சைட்வேஸில் தான் இருந்திருக்கு. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்
ஒரு வைட் ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இன்னைக்கு சைட் வேஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு. இது பாருங்கள், ஒயிட் ரேஞ்ச் இருந்தாலே மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்பும் கொடுக்காது, பயங்கரமான டவுனும் கொடுக்காது, நார்மலாக அப்படி சைட் வேஸில் இருக்கும். இதே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நேரோ, அதாவது நேரோ இண்டிகேட்டர், இங்கே பாருங்களேன் நேரோ இண்டிகேட்டர் எவ்வளோ பார்டர் ஒட்டி ஒரு க்ளோஸ் கூட இல்லாமல் இருக்கா. ஸோ இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய டவுன் கொடுத்துருக்குன்னு. ஸோ இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஓகேவா, 10 to 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட். ஓகேவா, இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச், ஸோ மார்க்கெட் சைட்வேஸ் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா நாளைக்குள்ளதை நம்மளால் எப்போவுமே பார்க்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே வந்துடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ரேஞ்ச் மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி. சரியா, இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயிட் ரேஞ்ச் மார்க்கெட் சரியான சைட்வேஸ். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இன்புட்ஸில் போய்ட்டு ஷோ டுமாரோ பிவோட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் காட்டும், இதுதான் பார்த்தோம் அப்படின்னா டுமாரோ பிவோட்ஸ். அப்போ டுமாரோ எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேரோவாக இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் ஒன்று அப் ட்ரெண்ட் அடிக்கும், இல்லை டவுன் ட்ரெண்ட் அடிக்கும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, வெர்ஜின் அப்படின்னு. வெர்ஜின் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, சாரி நான் ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ வெர்ஜின் அப்படின்னா மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கா, ஸோ இதை டச்சே பண்ணியிருக்காது மார்க்கெட் அன்னைக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், மார்க்கெட் வந்து இதை டச் பண்ணியிருக்காது. ஓகேவா, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சாரி இதில் டச் ஆகிருக்கு, பட் நான் சொல்கிறது மார்க்கெட் வந்து அந்த ப்ளூ லைனை ஒரு இன்ச் கூட தொட்டிருக்காது. அது வந்து அது ஒரு இடத்துல இருக்கும், நம்மளோட மார்க்கெட் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்படி ஒரு ட்ரேட் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. ஓகேவா, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் பார்த்து இல்லை, நான் 1 செகண்ட் இருங்க, நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டுமாரோ இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே இதில் நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு வெர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இதை மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுத்துட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேவா, இப்போ இது டவுனில் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிபிஆரோட ஒரு கான்செப்ட். நான் ரொம்ப பெருசாக சொல்லலை, ஏன் அப்படின்னா இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறனால தான் இதை சொல்கிறேன். பட் இப்போ மார்க்கெட்டில் நம்ம வந்து தெளிவாக அப்ளை பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு லீவ். ஓகேவா, ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். வைட் ரேஞ்சாக இருந்தால் மார்க்கெட் வந்து அடுத்த நாள் வந்து நேரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று டவுன் ட்ரெண்ட் இல்லை அப் ட்ரெண்ட். ஓகேவா, நான் சொன்ன விஷயங்கள்லாம் திரும்ப சொல்கிறேன். இதில் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒயிட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒயிட் இருக்குது. அப்போ 2 நாளுமே நம்மளுக்கு வந்து சைட் வேஸ் தான். ஸோ 3ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரோவாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் அடிக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, ஒயிட் ரேஞ்ச் நேரோ அண்ட் நம்மளோட வெர்ஜின் கான்செப்ட் என்னென்னா மார்க்கெட் இந்த ப்ளூ லைன் நம்ம டச் பண்ணியிருக்காது, மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு, சாரி இது சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். இல்லை கீழே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து வெர்ஜின், நேரோ அண்ட் வைட் ரேஞ்ச். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து இந்த கான்செப்ட். வந்து மார்க்கெட் வந்து வைட் ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா சைட்வேஸ், நேரோவாக இருந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட், வெர்ஜின் மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகும், டவுனில் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே போகும். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு ஒரு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அட்வான்ஸாக பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆப் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் வரும். ஓகேவா, ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.